நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது ஒரு சித்த மருத்துவம். மூல வியாதிக்காக நம்ம ஒரு மருத்துவ குறிப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்னதான ஒரு மருத்துவ குறிப்பு தான். வறுத்த கோதுமை மாவு தேவைப்படுகிறது. மருதாணி விதை, இது ரெண்டும் சமமாக எடுத்து வச்சிங்க. நெய்யிலே இதை என்ன பண்ணணும், நீங்கள் சம அளவுக்கெல்லாம் பொடியாக்கி வச்சிங்க. நெய்யிலே கலந்து தர குருதி மூலம், மூலக்கடுப்பு, கசிவுலாம் தீரும். ரத்த மூலத்துக்கு இது கொடுக்க சொல்கிறாங்க. இதனுடைய அளவு, சாப்பிட்ற அளவு எவ்வளோன்னா, சும்மா 1 கிராம் 2 கிராம் மட்டும் தான் எடுத்துக்கணும். இதனோட ரெண்டுமே சேர்ந்து முதலாவது என்ன பண்ணுறீங்க, கோதுமை மாவை அரைச்சி இதனுடைய கோதுமை மாவை அரைச்சி பவுடராக ஆக்கி வச்சுக்கிங்க. மருதாணி விதையும் கொஞ்சம் சூடுபடுத்தி வானலில் போட்டு நீங்கள் என்னக்கா சூடுபடுத்துங்க. மிதமான சூடு வந்ததுமே அரைச்சி அதையும் பொடியாக்கி வச்சுங்க. ரெண்டும் ஒன்றா கலந்து வச்சுக்க வேண்டியதான். அதில் ஒரு 100 கிராம்னா அதில் ஒரு 100 கிராம், இல்லை இதில் 50 கிராம்னா அதில் 50 கிராம் சமமான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு இதை நெய்யில் சாப்பிட சொல்கிறாங்க. 1 கிராம் 2 கிராம் அவ்வளோதான். ஒரு வேளைக்கு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா போதும். மூல சம்மந்தமான வியாதிக்கு, மூலத்தினால் அதான் ரத்த குருதி மூலம், ரத்த கசிவு, சில பேர் மூல வியாதினால் ரத்த கசிவு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்து தான். இது மருந்து பயனளிக்குன்னா திரும்ப நீங்கள் கூட்டி சாப்பிட வேண்டியதான். கூட்டுறது குறைக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. முதலாவது ஒரு டீஸ்பூன் சாப்பிடுங்க. அப்புறம் அதனுடைய பயன் தெரியலாம், திரும்ப மருந்தை கூட்டிக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஒரு வேளை மட்டும், காலையில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. நன்றி.